உண்மையான செல்வம். ஒரு பெரிய நகரத்தில் அளவிட முடியாத செல்வம் கொண்ட ஒரு பணக்காரர் வாழ்ந்து வந்தார். ஆடம்பர வாழ்க்கை, பெரிய வீடு, உயர்ந்த சுவர்கள், விலையுயர்ந்த விளக்குகள், இவை அனைத்தும் அவருக்கு பெருமை. தனது செல்வத்தை நண்பர்கள், உறவினர்கள் முன் எப்போதும் பெருமையாகச் சொல்லிக் கொள்வார். அவருடைய மகன் தூர நகரத்தில் படித்து வந்தான். விடுமுறைக்காக வீட்டிற்கு வந்தபோது தந்தை தன் மகனுக்கு நாம் எவ்வளவு பணக்காரர்கள் என்பதை உணர வைக்க விரும்பினார். ஆனால் அந்த மகன் ஆடம்பர வாழ்க்கையில் எந்த ஈர்ப்பும் இல்லாதவன். ஒரு நாள் தந்தை முடிவு செய்தார். நகரம் முழுவதும் சுற்றி ஏழை மக்களின் வாழ்க்கையை அவனுக்கு காட்ட வேண்டும். அப்போதுதான் அவன் நம் செல்வத்தின் மதிப்பை புரிந்து கொள்வான். அடுத்த நாள் தந்தையும் மகனும் நகரம் முழுவதும் சுற்றி பார்த்தார்கள். ஏழை மக்களின் எளிய வீடுகள், கடின உழைப்பு, வசதிகளில்லாத வாழ்க்கை, எல்லாவற்றையும் மகன் கவனமாக பார்த்தான். 2 நாட்களுக்குப் பிறகு அவர்கள் வீட்டிற்கு திரும்பினர். மகன் அமைதியாக இருந்தான். அதை பார்த்த தந்தை, இவன் உணர்ந்து விட்டான் என்று நினைத்து மகிழ்ந்தார். தந்தை மகனிடம் கேட்டார், மகனே, இந்த பயணம் உனக்கு பிடித்ததா? ஆமாப்பா, மிகவும் பிடித்தது என்று மகன் பதிலளித்தான். அப்படியென்றால் நீ என்ன கற்றுக்கொண்டாய் என்று தந்தை கேட்டார். மகன் சற்று மௌனமாக இருந்தான். பின்னர் மெதுமாக பேச ஆரம்பித்தான். அப்பா, நமக்கு 2 நாய்கள் மட்டுமே இருக்கின்றன. ஆனால் அவர்களிடம் 10 நாய்கள் இருக்கின்றன. நமக்கு தோட்டத்தில் ஒரு பெரிய நீச்சல் குளம் இருக்கிறது. ஆனால் அவர்களிடம் முடிவில்லாத கடல் இருக்கிறது. நமக்கு விலையுயர்ந்த விளக்குகள் உள்ளன. ஆனால் அவர்களுக்கு இரவு முழுவதும் ஒளியூட்ட நட்சத்திரங்கள் இருக்கின்றன. நாம் சிறிய நிலத்தில் வாழ்கிறோம். ஆனால் அவர்கள் கண்ணுக்கு எட்டாத வரை விரிந்த வயல்களில் வாழ்கிறார்கள். நம்மை உயர்ந்த சுவர்கள் பாதுகாக்கின்றன. ஆனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் அன்பால் பாதுகாத்துக் கொள்கிறார்கள். நாம் உணவை வாங்குகிறோம். ஆனால் அவர்கள் தங்கள் உழைப்பால் உணவை வளர்க்கிறார்கள். இந்த வார்த்தைகளை கேட்ட தந்தை அதிர்ச்சி அடைந்தார். பேச முடியாமல் நின்றார். மகன் இறுதியாக கூறினான், அப்பா, யார் உண்மையில் பணக்காரர், யார் ஏழை என்பதை இன்றுதான் புரிந்து கொண்டேன். இந்த உண்மையை எனக்கு காட்டியதற்கு நன்றி. அந்த நாள் தந்தைக்கும் ஒரு பெரிய பாடம் கிடைத்தது. உண்மையான செல்வம் பணத்தில் இல்லை, அன்பிலும் மனநிறைவிலும் மனித நேயத்திலும் தான் இருக்கிறது. நீதி. பணம், சொத்து, ஆடம்பரம் ஆகியவை செல்வம் அல்ல. அன்பு, ஒற்றுமை, இயற்கையுடன் இணைந்த வாழ்க்கை, மனநிறைவு கொண்ட உறவுகளே உண்மையான செல்வம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்திடுங்க.